பாமக இல்லாமலேயே இப்போ எடப்பாடி 10% கொடுத்தாலும் எடப்பாடிக்கு ஒரு நல்ல ஓட்டு வந்திருக்கு. சொல்லப்போனால் 24 தேர்தலில் வன்னியர்கள் பாமகவை விட அதிமுக தான் அதிகமாக ஓட்டு போட்டிருக்காங்க. பாமக போட்டிட்டு 10 தொகுதிகளில் தருமபுரி தொகுதியை தவிர மற்ற எல்லா தொகுதியுமே மூணாவது இடம் தான். அதில் கள்ளக்குறிச்சி தொகுதியில் 4வது இடம் வந்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வன்னியர்கள் எடப்பாடி நோக்கி தான் வந்துட்டு இருக்காங்க. ஆனால் எடப்பாடியே தனக்கு அந்த ஓட்டுக்கு வருமானது மறுபடியும் டவுட்ஃபுல்லாகவே இருக்காரு. ஏன்னா எடப்பாடியை பொறுத்தவரை என்ன பெரிய சிக்கல்னா, வட மாவட்டத்தில் வன்னியர் ஓட்டு வாங்குறதை விட சேலம் மாவட்டத்தில் வன்னியர் வாக்குகள் பெருசாக தனக்கு வந்துடும் பார்க்காரு. அப்போதான் தான் சேஃபாக எம்எல்ஏ ஆக முடியும், தன்னுடைய மாவட்டத்தில் பெரும்பாலான தொகுதியில் வெற்றி பெற முடியும்னு நினைக்கிறார். இப்போ சேலத்தில் ஒரு வேளை பாமக இல்லாத அதிமுக என்பது ஒரு திமுகவுக்கு ஃபைட் பண்ணுறதுக்கு இன்னும் கம்பேரிட்டிவ்லி ஈஸியர். ரொம்ப டைட் ஃபைட்டாக இருக்கும். ஒரு சில தொகுதியில் திமுகவே நிறைய ஜெயிக்கலாம்.